வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் சக்தி திருமகன் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டீசர் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு படம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூஸ்லாம் நிறையா நான் பார்த்தேன். விஜய் ஆண்டனி இன்டர்வியூஸ்னாலே வேறு லெவலாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கூட ரங்கராஜ் பாண்டே அவர் கூட இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வலைப்பேச்சு அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு படம். அதில் வந்து இவர் வந்து ஒரு புரோக்கர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். டேரெக்டாக பதவியில் இல்லாத ஒரு ஏஜென்ட் மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லியிருந்தார். புரோக்கர் வந்துன்னா அது எப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி புரோக்கர் அப்படின்றது. அரசியல் ஈடுபாடு உள்ள, அரசியல் நாலேஜ் உள்ள அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். டீசர்மே நான் பார்த்துருந்தேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓகே, அருண் பிரபு அவரோட கிராஃப்ட்லாம் இதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அருவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் அந்த வால் அந்த படம் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தியேட்டருக்கு வரலையா, ஓடிடியில் தான் டேரெக்டாக வந்துச்சு நினைக்கிறேன். அந்த படமே நான் பார்த்தேன், வேறு லெவலாக இருக்கும். ரெண்டு படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால் பார்க்கலன்னா மறக்காம பாருங்கள். அதுக்கப்புறம் சக்தி திருமகன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அருண் பிரபு அவரோட இன்டென்ஷனே நல்லா இருக்கும், சூப்பராக. சக்தி திருமகன் ட்ரெய்லர் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சேர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள். சக்தி திருமகன் அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்கலாம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு தான். இங்க கட்சியை நடத்துற அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தானே ஆட்சியை பாத்திரம். ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறவன், கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன், அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறதா கொள்கைன்றான். சார் போன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சைட் நியூஸ் சொல்றேன். பையன் ஏதோ பெரிய இடத்துல கைய வச்சிருக்கான். வரலாற்றுல இந்த மாதிரி சம்பவம் பண்ணதில்லைங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா காசுக்கு கட்சி தொடங்கி கேம்ல இறங்கிருக்கு. பாப்புலாரிட்டி இமேஜ் தான் முக்கியம்னா जो भी तूने अच्छा किया, if you're an extremist, I mean against the government, கூட்டத்தை கூட்டி ஸ்ட்ரீட்ஸ்ல போயிட்டு டவுன் சொல்றேன். 40 லட்சங்க ஏமாந்து நிக்கிறேன். 3 மில்ல யார் நீ? எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன், ஒரு பிம்பியா, செக்ரட்டேரியட் இருக்கிற புரோக்கர், சமன் பவர்ஃபுல் சார். ஊரு மயிலாடுதுறை. உள்ள பூந்து கேந்து ஏதாவது பண்ண சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். கேபினட், ஹைகோர்ட் ஜட்ஜி, கவர்னர், அட்டர்னி ஜெனரல், ஃபாரின் அம்பாசிடர் எல்லாம் இனிமே ஐயாவுக்கு கிளதான். 1000க்கும் லட்சத்துக்கும் தேவையாகல வச்சு தொழில் பண்றோம். சின்ன வயசுல இருந்தே சில பொலிட்டிக்கல் குரூப்ஸோட செத்துருக்கு. உன்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு நீ எங்கேயோ வரமாடே. தம்பி எங்கேயோ போறாரு, டீமா பிடிச்சிக்கோ. அவன் சாகணும் சார். அவனை ஏன் கையால என்ன கொல்லணும்? IB, DAS, SAG, so many officers and forces can't catch fucking one guy. There is no one fucking reason to wait, Ram. That is the bastard. செம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. டக்கு டக்குன்னு அடுத்த டைலாகாக வந்துகிட்டே இருக்கு. உடனடியா என் ரூம்ல வந்து உட்கார சொல்லு. I better kill this bastard with my own holy hands. ரொம்ப இருட்டாகவும் இருக்குது வீடியோ. பிரைட்னஸ் தான் வச்சிருக்கேன். மினிஸ்டர், கலெக்டர், பாதி செக்ரட்டேரியட்டே அங்கதான் இருக்கும். 200 கோடி சும்மாவா? 700 கோடி ரூபாய் லாபமா? தலைக்கு 1000 கோடி, 8000 கோடி, சுமார் 197 crores. சுமார் 68 லட்சம் கோடி மதிப்பிலான It's an unpredictable hour. So you're looking for a scapegoat. Senior economist and political mastermind. A relentless crusader and an opinionated academic. பேர் என்ன? பேர் சொல்லுங்க. பேர் என்ன? அவன் பேரு எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிற்கணும்ல. இங்கே மயிலே நான் இறக போடாது புட்டுங்க. தப்பு செஞ்சவன் பயப்படணுமா, பாதிக்கப்பட்டவன் பயப்படணுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஜனநாயக நாட்டில் மேலே இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படும். சிரிக்கிறான் சார். சார் சரவுண்ட் பண்ணிட்டோம் சார். ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரியான ஒரு எடிட்டிங் பேட்டர்னுக்குள்ளே போயிருக்காங்கன்னு தெரியல. சத்தியமாக என்ன சொல்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து டயலாக் வந்துக்கிட்டே இருக்குது. கட் பண்ணது ஒவ்வொன்றா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டில் கட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணால் தெரியல. டீசர் அந்த மாதிரி இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா அந்த டைமில் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் இப்போ பார்க்கல. நியோ பொலிட்டிக்கல் ஜானர் இது வித்தியாசமாக இருக்கல கேட்குறதுக்கு. நியோ நாயர் படம் அப்படின்ற மாதிரி விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நியோ நாயர் அந்த ஒரு ஜானருக்குள்ளே தான் வரும். ரொம்ப த்ரில்லராக பேட்மேன் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது நியோ பொலிட்டிக்கல், டேரெக்டாக பாலிட்டிக்ஸை பற்றியோ பொலிட்டீஷியன்ஸை பற்றியோ ரொம்ப டேரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அது ஒரு பேக்ரவுண்டில் அந்த இதை வச்சுக்கிட்டு இவர் ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்கார் போல். இவர் தான் அந்த பாலிட்டிக்ஸை சுற்றி வளைச்சு கொண்டு போகிற ஒரு ஆளுன்ற மாதிரி, அதான் புரோக்கர்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ
ஆனால் ட்ரெயிலர் சத்தியமாக ஒன்றுமே புரியல எனக்கு. ரொம்ப டக்கு டக்குன்னு டயலாக் என்னால் என்ன சொல்கிறது லிசன் பண்ணவே முடியல. அடுத்தடுத்து ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஏறட்டடா என்ன தெரியல. ஏன்னா ட்ரெய்லரில் பேட் வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, படத்தில் மேக்ஸிமம் மியூட் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். யூபிஏவாக தான் வரும். மோஸ்ட்லி விஜய் ஆண்டனி படங்கள் அப்படி தான் இருந்திருக்கு. அவர் படங்கள்லாம் படம் வராது. ஏரட்டர் மூவிஸ் இன்டர்வியூஸில் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் படம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஆனால் அந்த ட்ரெய்லர் தான் என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குது. டீசர் கூட ஓரளவு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது அப்போ பார்த்தது. சரி ஓகே, ட்ரெய்லரில் இன்னுமே நல்லா புரியும் அப்படின்ற மாதிரி நினச்சா டக்கு 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 டக்குன்னு போகுது. ஸ்லோ மோஷனில் வச்சு பார்க்கணும் போல். மறுபடியும் கூட பார்த்துட்றேன் இருக்கும். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு தான். இங்க கட்சியை நடத்துற அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தானே ஆட்சியை பாத்திரம். ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறவன், கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன், அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறது தான் கொள்கைன்றான். சார் ஃபோன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சைட் நியூஸ் சொல்றேன். பையன் ஏதோ பெரிய இடத்துல கைய வச்சிருக்கான். வரலாற்றுல இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தம் பண்ணதில்லைங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா காசுக்கு கட்சி தொடங்கி கேமில் இறங்கிருக்கணும். பாப்புலாரிட்டி இமேஜ் தான் முக்கியம்னா ஜூபி துணை அச்சா கியா. இஃப் யூர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐ மீன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். கூட்டத்தை கூட்டி ஸ்ட்ரீட்ஸில் போயிட்டு டவுன் சொல்லலாம். 40 லட்சங்க ஏமாந்துக்கு 2 3 இல்லை யாருமே. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன் ஒரு பிம்பியா. செக்ரட்டேரியட் இருக்கிற புரோக்கர். சமன் பவர்ஃபுல் சார். ஊரு மயிலாடுதுறை. உள்ள பூந்துகேந்து ஏதாவது பண்ண சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். கேபினெட், ஹைகோர்ட் ஜட்ஜி, கவர்னர், அட்டர்னி ஜெனரல், ஃபாரின் அம்பாசிடர் எல்லாம் இனிமே ஐயாவுக்கு கலதான். 1000க்கும் லட்சத்துக்கும் தேவையாகல வச்சு தொழில் பண்றோம். சின்ன வயசுலேருந்தே சில பொலிட்டிக்கல் குரூப்ஸோட சேர்த்திருக்கோம். உன்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு நீ எங்கேயோ வருவாடே. தம்பி எங்கேயோ போறாரு. அவன் சாகணும் சார். அவனை ஏன் கையால கொல்லணும்? ஐபி, டாஸ், எஸ்ஏஜி, so many officers and forces can't catch fucking one guy. There is no one fucking reason to wait, Ram. Where is the bastard? சார் சொல்லி 6 எலோட இன்ஸ்பெக்டர் சார் உடனடியா என் ரூம்ல வந்து உட்கார சொல்லு. I'd better kill this bastard with my own holy hands. டீசர்லேயே வந்துருவோம். டெக்ஸ்டர் மினிஸ்டர், கலெக்டர், பாதி செக்ரட்டேரியட்டே அங்கதான் இருக்கும். 200 கோடி சும்மாவா? 700 கோடி ரூபாய் லாபமா? தலைக்கு 1000 கோடி 8000 கோடி. சுமார் 197 crores. சுமார் 68 லட்சம் கோடி மதிப்பிலான It's an unpredictable horse. So you're looking for a scapegoat. Senior economist and political mastermind. A relentless crusader and an opinionated academic. பேர் என்ன? பேர் சொல்லுங்க. பேர் என்ன? அவன் பேரு எல்லாருமே பாலிடிக்ஸே கரைச்சு குடிச்ச ஒரு ஆளா தான் எவனாவது ஒருத்தன் நிற்கணும்ல. இங்கே மயிலே நான் இறக போடாது புட்டுங்க. தப்பு செஞ்சவன் பயப்படணுமா, பாதிக்கப்பட்டவன் பயப்படணுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஜனநாயக நாட்டில் மேலே இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படும். சிரிக்கிறான் சார். சார் சரவுண்ட் பண்ணிட்டோம் சார். நைஸ். கண்டிப்பாக மூவியை பார்த்தா தான் புரியும். ஏன்னா ட்ரெயிலர் சத்தமாக ஒன்றுமே புரியல. நிறையா விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது டக்குன்னு என்னால் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் என்னால் லிசன் பண்ணிக்கவோ இல்லை வாங்கிக்க முடியலை, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு. இவர் விஜய் ஆண்டனி கூட ஒரு எடிட்டர் தான், ஸோ அவர் பண்ணாரா என்னன்னு தெரில. பிரைட்னஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வேறு இருக்குது. ஓய் வாட்டவர் படம் கண்டிப்பாக ஒருத்தாதாங்க இருக்கேன். அருண் பிரபு அவரோட மூவிஸ்லாம் பார்த்த வரையும் சொல்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரும் கூட. ஒரு பாலிட்டிக்ஸை கரைச்சி குடித்த ஒரு ஆள் பின்னாடி இருந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு. எல்லா பொலிட்டீஷியன்ஸ் கூடயும் இருந்து பணத்தை வச்சு ஏதோ ப்ளே பண்ணுறாரு போல். இவங்கள மாதிரி ஆளுங்க தான் உண்மையில இருந்தால் அவங்க தான் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாங்களோ ஆக்சுவல் பொலிட்டீஷியன்ஸை விட. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். புரோக்கர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு. நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரிசீவிங் ஆன் ஃப்ரம் வரேன்.